ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ராகி உருண்டை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தாங்க பார்க்க போகிறோம். ஒரு பேனில் வந்து 2 ஸ்பூன் வந்து கீ எடுத்துக்கோங்க. அது நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா நான் 2 கப்பு ராகி மாவு எடுத்திருக்கேன். கடையில் வாங்கின மாவு தான் பாக்கெட் எடுத்திருக்கேன். ஸோ நான் இது 200 கிராம் 2 கப்பு அப்படிங்கும்போது 200 கிராம் நான் எடுத்திருக்கேன். இது நல்லா கைவிடாமல் ஒரு 7 நிமிஷம் பக்கம் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். மாவு தொட்டால் நல்லா சூடாக இருக்கணும். இது கைவிட்டிங்க அப்படின்னா தீஞ்சு போயிடும். ஸோ கருகிடும், வாசம் வந்து வேறு மாதிரி இருக்கும். இதோட பச்சை வாசம் நல்லா போகிற வரை நம்ம ஃப்ரை பண்ணணும். ஃப்ரை பண்ணி ஆறுனதுக்கப்புறமா நான் 100 கிராம் வெல்லம் எடுத்திருக்கேன். அச்சு வெல்லம் கூட எடுத்துக்கலாம், இல்லை நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுற வெல்லம் கூட எடுத்துக்கலாம். அது நான் 100 கிராம் எடுத்திருக்கேன். அதோடு சேர்த்து ராகி மாவு வறுத்ததை எடுத்துகிட்டு 4 ஏலக்காய் எடுத்து இது நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு நல்ல ஆயில் கண்டென்ட் வந்துடும். இல்லை ஆயில் கண்டென்ட் பத்தலை அப்படின்னா நெய்யை வந்து நல்லா ஒரு பேனில் வந்து சூடு பண்ணி இதோடு சேர்த்து பிடிச்சிங்க அப்படின்னா உருண்டை வந்து ரெடி.